செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். MBBS BDS படிப்புகளுக்கான அகில இந்திய கலந்தாய்வு தேதி அறிவிப்பு. MBBS BDS படிப்புகளுக்கான அகில இந்திய கலந்தாய்வு ஜூலை 21ஆம் தேதி ஆன்லைனில் தொடங்குகிறது. MBBS BDS படிப்புகளுக்கு 2025-26 கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஆன்லைனில் வரும் 21ஆம் தேதி தொடங்குகிறது. இதுகுறித்து மருத்துவ கலந்தாய்வு குழு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் MBBS BDS படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு www.mcc.nic.in என்ற இணையதளத்தில் ஜூலை 21 தொடங்குகிறது. இரண்டாம் சுற்று கலந்தாய்வு ஆகஸ்ட் 12ஆம் தேதியும் 3ஆம் சுற்று கலந்தாய்வு செப்டம்பர் 3ஆம் தேதியும் தொடங்கும். புனே ராணுவ கல்லூரியில் உள்ள BSc நர்சிங் படிப்புக்கு நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதால் அந்த இடங்களுக்கும் மேற்கண்ட தேதிகளில் கலந்தாய்வு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. SMC பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் 25/7/2025 நடத்துதல். கூட்டப்பொருள் மற்றும் வழிகாட்டுதல்கள் வெளியீடு. ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி பள்ளி மேலாண்மை குழு அனைத்து வகை அரசு பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் 25/7/2025 நடத்துதல். கூட்டப்பொருள் மற்றும் வழிகாட்டுதல்கள் சார்ந்த கூட்டப்பொருள் வெளியிடப்பட்டுள்ளன. முதுகலை படிப்புக்கு விண்ணப்பிக்க ஜூலை 31 கடைசி நாள். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நடப்பு கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுகலை படிப்பு சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவுக்கான கால அவகாசம் ஜூலை 15 முடிவடைந்தன. முதல்வரின் அறிவுறுத்தலின் பேரில் மாணவர்களின் நலன் கருதி கடைசி நாள் ஜூலை 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும். அதன் பிறகு சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறும். பொது கலந்தாய்வு ஆகஸ்ட் 13ஆம் தேதி தொடங்கும். கலந்தாய்வு மற்றும் சேர்க்கை பணிகள் முடிவடைந்து முதலாம் ஆண்டு முதுகலை மாணவர்களுக்கான வகுப்பு ஆகஸ்ட் 20ஆம் தேதி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளன. பள்ளி பாடத்திட்டத்தில் பகவத்கீதை ராமாயணம். உத்தரகாண்ட் மாநில அரசு கோரிக்கை. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன கவுன்சில் வீணை என்ற தலைப்பில் புதிய பாடநூலை நேற்று முன்தினம் வெளியிட்டது. இதில் கங்கா ஹி கஹானா என்ற அத்தியாயம் கோமுக்கிலிருந்து கங்காசர் வரையிலான கங்கை நதியின் பயணத்தை கூறுகிறது. ஹரித்வார், வாரணாசி, பிரயாக்ராஜ், பாட்னா, கான்பூர் மற்றும் கொல்கத்தா ஆகிய நகரங்களை இணைக்கிறது. இந்நிலையில் உத்தரகாண்ட் கல்வி அமைச்சர் தன்சிங் ராவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உத்தரகாண்டில் உள்ள 17,000 அரசு பள்ளிகளின் பாடத்திட்டங்களில் பகவத்கீதை மற்றும் ராமாயணத்தை சேர்க்குமாறு NCERT வலியுறுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். அதுவரை பள்ளி பிரார்த்தனை கூட்டங்களில் பகவத்கீதை ராமாயணத்தின் வசனங்கள் சேர்க்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். UGC நெட் தேர்வு முடிவு ஜூலை 22 வெளியீடு. கடந்த மாதம் நடந்த UGC நெட் தேர்வு முடிவுகள் வரும் 22ஆம் தேதி வெளியாகும் என NTA அறிவித்துள்ளது. கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்ற இத்தேர்வை நாடு முழுவதும் இருந்து சுமார் 2.5 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். தேர்வர்கள் www.ugcnet.nta.ac.in என்ற இணையதளத்தில் பதிவெண் மற்றும் பாஸ்வேர்டை பதிவிட்டு முடிவுகளை அறியலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.